பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். பழனி வராங்க. பழனி கிட்ட ரொம்பவே ஃபீல் பண்ணி கதறி அழுதுட்டு இருக்காங்க கோமதி. பழனி, பாத்தியாடா உன் அக்காவோட நிலைமை என்னவா இருக்குன்னு பாத்தியாடா, எனக்கு இப்படி ஒரு நிலைமையாடான்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. பாத்தியாடா அந்த மனுஷன் எவ்வளோ கம்பீரமா எப்படி நடப்பாரு, அவரையும் உட்கார வச்சிட்டாங்களேடா அந்த படுபாவின்னு சொல்லிட்டு மயிலவை நினைச்சு ஃபீல் பண்ணி புலம்பிட்டு இருக்காங்க. அக்கா கவலைப்படாத, அண்ணனுங்க எல்லாம் வெளியே இருக்காங்க, அவங்க எப்படியாவது உங்களை வெளியே எடுக்கிறதுக்கான முயற்சி என்னவோ அதை பண்ணுவாங்க, நீங்க எது நினைச்சோம் கவலைப்படாம இருக்கான்னு சொல்லிட்டு இருக்காங்க. எப்படிடா என்னால கவலைப்படாம இருக்க முடியும்னு சொல்லிட்டு கோமதி ஒரு பக்கம் அழுதுட்டு இருக்க. இப்ப நேரா பழனி பாண்டியன் கிட்ட போறாங்க. மச்சான் மச்சான் சொல்றாங்க. எல்லாரும் நல்லா வாழட்டும், சந்தோஷமா வாழட்டும் தானடா இந்த கல்யாணத்தை பண்ணி வச்சேன், கடைசியில அவங்க குடும்பம் இப்படி பண்ணிடுச்சேன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. விடுங்க மச்சான், அது எல்லாத்துக்கும் சேர்த்து கண்டிப்பா அவங்க தண்டனை அனுபவிப்பாங்க, இதுக்காகலாம் நீங்க ஃபீல் எல்லாம் பண்ணிட்டு இருக்காதீங்கன்னு சொல்லிட்டு இப்ப ஆறுதலா பேசிட்டு எல்லாம் இருக்காங்க. இப்ப சரவணன் கிட்ட போறாங்க பழனி. மாமா, எனக்கு வர்ற கோபத்துக்கு அந்த குடும்பத்தை என்ன பண்ணுவனே தெரியாது நல்லா சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்க பாரு சரவணா, கோபம் வரும், நான் வராது நல்லா சொல்லலை, கொஞ்சம் உணர்ச்சியை கட்டுப்படுத்துடா, எதுக்காக தேவையில்லாம கோபப்பட்டுட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. நான் வாழ மாட்டேன்னு சொன்னா என் மேல கேஸ் கொடுக்க வேண்டியது தானே, ஒட்டுமொத்த குடும்பத்து மேல ஏன் மாமா கேஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு சரவணன் ஒரு பக்கம் புலம்பிட்டு இருக்காங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா பாக்கியத்தோட வீட்டை காட்டுறாங்க. பாக்கியம் மயிலு, நான் சொல்ற மாதிரி செய், படுத்துக்கோ மயிலு படுத்துக்கோ, இந்த துணியை தலையில வச்சுக்கோ, இங்க பாரு மயிலு, நான் சொல்ற மாதிரி சொன்னா மட்டும்தான் நீ அந்த வீட்டுக்கு போக முடியும், வாழ முடியும், அதை விட்டுட்டு நீதி நேர்மைன்னு சொல்லிட்டு நீ பாட்டுக்கு இருந்தீனா கண்டிப்பா உன்னால அந்த குடும்பத்து கூட வாழ முடியாது. ஒருவேளை கேஸை வாபஸ் வாங்கணும் நீ முடிவு பண்ணா அடுத்த நிமிஷமே இந்த வீட்டை விட்டு நீ வெளியே போயிடு நல்லா சொல்லி மயிலுவை பயம் பொறுத்துறாங்க. உடனே இன்ஸ்பெக்டர் அனுப்பின கான்ஸ்டபிள்ஸ் வராங்க. இங்க மயிலுங்கிறது யாருமான்னு சொல்லி கேட்குறாங்க. நான் தான் சொல்லிட்டு மயிலு சொல்றாங்க. ஏமா, உன் மாமியாரோட வீட்டில் உன்னை வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்தினாங்களா? சொல்லு மயிலு சொல்லு, அவங்க தான் கேட்குறாங்க இல்லை சொல்லுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமான்னு சொல்லிட்டு மயிலுவும் தலையாட்டுறாங்க. பார்த்தீங்களா மேடம், என் பொண்ணால் வாயை திறந்து கூட பேச முடியல, அந்த அளவுக்கு குடும்பப்படுத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லை மேடம், என் பொண்ணு அப்படி வேலை வாங்கினாங்க, வயிற்றுல இருந்த குழந்தை அபார்ஷன் ஆகிற அளவுக்கு வேலை வாங்கியிருக்காங்கன்னு சொல்லிட்டு இன்னும் எக்ஸ்ட்ரா பிட் எல்லாம் சேர்த்து போடுறாங்க. உடனே சரிம்மா கையெழுத்து போடுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ சரவணன் பேசினது குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாரும் கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளினதுன்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையுமே நினைச்சு பார்த்துட்டு மயிலும் கையெழுத்தும் போட்டுடுறாங்க. அடுத்ததான் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பழனி ஃபீல் பண்ணி மீனா கிட்ட புலம்பிட்டு இருக்காங்க. எப்படிப்பட்ட குடும்பம் பார்த்தீங்களா, இப்படியெல்லாம் கூட அந்த மயிலை நினைக்கும் போது அவ்வளோ அருவருப்பா இருக்கு. ஒரு வேலை சரவணன் விவாகரத்து கொடுத்தா இல்ல, அதனால ஒரு வேலை பழி வாங்கறதுக்காக மயில இப்படி ஒரு வேலையை செஞ்சிருப்பாளாமான்னு சொல்லி கேட்குறாங்க. என்ன சித்தப்பா சொல்றீங்க, சரவணன் மாமா விவாகரத்து கொடுத்தாரா? ஆமாப்பா, அதுக்காக மயில இப்படி எல்லாம் பழி வாங்கலாமான்னு சொல்லிட்டு இப்ப பேசிட்டு இருக்காங்க. விடுங்க சித்தப்பா, அததான் அட்வொகேட் எல்லாம் வந்திருக்காங்கல்ல, பார்க்கலாம் எது ஒண்ணுன்னு சொல்லிட்டு இப்ப பேசிட்டு இருக்காங்க. அதோட இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க.